வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பாப்புலரான ப்ரோக்ராம் அண்ட் ஆல்சோ இட்ஸ் ட்ரிக்கி ப்ரோக்ராம். ஏன் ட்ரிக்கி ப்ரோக்ராம்னு சொல்கிறேன்னா, ஒரு ஒரு நார்மல் சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கும் ஒரு கொஞ்சம் ஸ்மார்ட்டான சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த ப்ரோக்ராம்லாம் கொடுத்து அவுட்புட் கொண்டு வரதை வச்சு எப்படி சொல்கிறேன்னா, இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அண்டு ஈஸி டு ரைட். பட் ஹவு யூ ரைட் மேட்டர்ஸ். வெளிலேருந்து சொல்கிறது ரொம்ப ஈஸி, பட் இதுக்கெலாம் ரொம்ப ப்ராக்டிஸ் வேணும், நிறையா வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் ப்ரோக்ராம் பற்றி. நான் இந்த ப்ரோக்ராம் சொல்கிறேன், இது ஒரு மோட்டிவேஷனாக ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்மள்ட்ட வந்து ஒரு இன்புட் இருக்குது, x = 1 to 3. ஓகே, அந்த அவுட்புட் வந்து 3 to 1 மாற்றணும். லுக்ஸ் வெரி சிம்பிள். ஏன்னா நீங்கள் ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணாலே இது 3 to 1 வந்துடும். இது போய் ஒரு ப்ரோக்ராம்னு நீங்கள் நினைக்கலாம். வெயிட், இன்கேஸ் நம்மள்ட்ட -1 to 3 இருக்குன்னா நீங்கள் அதை மைனஸ் டிஜிட்டை முன்னாடி சைனை முன்னாடி ஹோல்ட் பண்ணணும். அதே மாதிரியே -3 to 1 மாற்றணும். ஓகே, லிட்டில் காம்ப்ளெக்ஸ். நவ் 120 இருக்குன்னா அதை நீங்கள் 210 மாற்றணும் இன்ஸ்டெட் ஆஃப் 0 to 1. ஸோ இந்த ட்ரெயிலிங் ஆர் ப்ரிசீடிங் ஜீரோஸை ரிமூவ் பண்ணிட்டு 21 மட்டும் கொண்டு வரணும். ஓகே, கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி ஆட் ஆயிருக்கு. ஃபைன். இப்போ இதுதான் மெயின் காம்ப்ளெக்சிட்டியே. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்டீஜர் மின்னுக்கும் இன்டீஜர் மேக்ஸுக்கும் உள்ளதான் இருக்கணும். ஒருவேளை இந்த இன்டீஜர் மின்னை விட கம்மியாக போனாலோ இல்லை இன்டீஜர் மேக்ஸை விட அதிகமாக போனாலோ நமக்கு ஓவர்ஃப்ளோ எக்ஸப்ஷன் அடிச்சிடும். பிகாஸ் நம்ம கொடுக்குறது வந்து 32 பிட் இன்டீஜர். 32 பிட் இன்டீஜரை பற்றி நான் வந்து இன்னொரு வீடியோவில் பேசியிருக்கேன். பட் அது ஒன்றுமே இல்லை. 32 பிட் இன்டீஜரால் இதோட மின் வேல்யூ இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், இது வரைக்கும் தான் ஹோல்ட் பண்ண முடியும். மேக்ஸிமம் வேல்யூ இது வரைக்கும் தான் ஹோல்ட் பண்ண முடியும். இதுதான் 32ஓட மெயின் பர்பஸ். ஸோ நம்ம கொடுத்துருக்க இன்டீஜர் வந்து 32 பிட் இன்டீஜர். ஸோ இது இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கணுன்றதை சொல்கிறாங்க. ஓகே, இப்போ ஒரு நல்ல ஒரு வெல் டிஃபைன்டு ப்ரோக்ராமாக இது இருக்குது. ஆனாலும் இது ஈஸி மாதிரி தான் தெரியுது எனக்கு. எப்படின்னா, நான் ஈஸியாக வந்து இதை ரிவர்ஸ் பண்ணிடுவேன். ரிவர்ஸ் பண்ணி மைனஸ் சைனை ட்ராக் பண்ணிடுவேன் ஒரு பூலியன் ஃப்ளாகை வச்சு. அப்புறம் 0 வந்துச்சுன்னா அந்த 0வை ட்ரிம் பண்ணிடுவேன். ஓகே, ஃபைன். இப்போ அந்த ப்ரோக்ராம் நான் குயிக்காக காட்டுறேன். நான் ஆல்ரெடி இதை எழுதிட்டேன், பட் ஸ்டில் நான் உங்களுக்கு வாக் த்ரூ பண்ணுறேன் எப்படி எழுதிருக்கேன்ட்டு. ஸோ இதுதான் என்னோட ப்ரோக்ராமு. பட் நான் உங்களுக்கு ஸ்லோவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டேரெக்டாக காப்பி பேஸ்ட் பண்ணுறது அன்ஃபேர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, என்னோட இன்டீஜரை வந்து ஃபஸ்ட் நான் இங்கே ஸ்ட்ரிங்காக மாற்றிடுறேன். எனக்கு இந்த லீட் கோட் இன்டர்ஃபேஸே பிடிக்காது, ஏன்னா அது ஒரு ப்ரோக்ராமர் ஃப்ரெண்ட்லியாகவே இருக்காது. ஸோ என்னோட இன்டீஜரை வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்காக இங்கே மாற்றி வச்சுக்கிறேன். எதுக்குன்னா, ஸ்ட்ரிங்கில் தான் நீங்கள் கேரக்டர் ட்ராவர்சிங் பண்ணுறது, ரிவர்ஸ் பண்ணுறதுலாம் ஈஸி. ஸோ அதனால் அதே மாதிரி அதுக்கடுத்து நான் ஒரு நெகட்டிவ்க்கு வந்து ஒரு ஃப்ளாகை செட் பண்ணிட்டு, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கோட ஃபஸ்ட்டு கேரக்டர் வந்து மைனஸில் இருக்குது அப்படின்னா நெகட்டிவ் ஃப்ளாகை வந்து ட்ரூன்னு மாற்றிக்கிறேன். அப்புறம் என்னோட ஸ்ட்ரிங்கை வந்துட்டு கட் பண்ணிடுறேன். -3 to 1 அப்படின்றத மைனஸை மட்டும் கட் பண்ணிட்டு 3 to 1 இங்கே வச்சுக்குவேன். அப்புறம் நான் அதை ரிவர்ஸ் அப்ளை பண்ணுறேன். ரிவர்ஸ் அப்ளை பண்ணிட்டு மறுபடியும் ஸ்ட்ரிங்காக மாற்றுறேன். கேரக்டராக மாற்றி ரிவர்ஸ் பண்ணி அப்புறம் ஸ்ட்ரிங்காக மாற்றிடுறேன். அதுக்கப்புறம் இஸ் நெகட்டிவ், அதாவது இஸ் நெகட்டிவ் வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா, நெகட்டிவ் சைன் இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா என்னோட ஸ்ட்ரிங்கில் வந்து அதை முன்னாடி சேர்த்துக்க நெகட்டிவ் சைன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபைன். ஃபைனலாக இஸ் பார்ஸ்ட் ஈக்குவல் டு int 32.tryparse ஆர் int 32 வந்து நீங்கள் பார்ஸ் பண்ணுறதுக்கு பைத்தான், ஜாவா எல்லாத்துலேயுமே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது என்ன பண்ணுன்னா, நீங்கள் கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ண முடியுமா, பார்ஸ் பண்ண முடியுமா இல்லையான்னு பார்த்துட்டு அதை வந்து எஸ் நோன்னு மட்டும் சொல்கிறேன் நான் இங்கே. இது எதுக்குன்னா, இதுதான் முக்கியமான லைனு. ஒருவேளை இன்டீஜராக அதை பார்ஸ் பண்ண முடியல, இல்லை ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது, இல்லை அது வந்து அவுட் ஆஃப் ரேஞ்ச் எக்ஸப்ஷன் அடிக்குதுன்னா இங்கேயே நமக்கு எரர் த்ரோ பண்ணிடணும். ஓகே, ஸோ அதை நான் இஸ் பார்ஸ்டுன்றதில் வந்து பார்ஸ் பண்ண முடியுதா இல்லைன்னு மட்டும் சொல்லிடுறேன். ஃபைனல் செக்கில் இது பார்ஸ் ஆயிடுச்சு. இன்டீஜர் ரேஞ்சுக்குள்ள மினிமம் வேல்யூவாக இருக்குது, மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்குது. சாரி, இன்டீஜர் ரேஞ்ச் மினிமம் வேல்யூக்கும் மேக்ஸிமம் வேல்யூக்கும் நடுவில் இருக்குது, பிட்வீனில் இருக்குது அப்படின்னா ஃபைன். இல்லைனா என்னோட ரிட்டர்னை வந்து 0 ரிசல்ட் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். பிகாஸ் ஒருவேளை அது வந்து ப்ராப்பரான இன்டீஜர் இல்லைனா இங்கே நான் 0 ரிட்டர்ன் பண்ணிடுறேன், எல்ஸ் ரிட்டர்ன் ரிசல்ட் பண்ணிடுறேன். ஓகே, இது வந்து லுக்ஸ் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. ஆனால் இதில் என்னத்தை பெருசாக நம்ம வந்து எஃபிஷியன்சியோ இதையோ பண்ணிட முடியும். ஏன்னா இது ஆல்ரெடி 0 பிக் ஆஃப் 1 தான், என்னு தான் இல்லையா. ஒரே ஒரு டைம் தான் நம்ம அதை ரிவர்ஸ் பண்ணுறோம். அப்படியே அது ஒவ்வொரு கேரக்டரையும் ஒவ்வொரு டைம் நம்ம ட்ராவர்ஸ் பண்ணுறோம். அது ஸ்பேஸ் மட்டும் கொஞ்சம் நிறையா இருக்குது. ஒரு கேரக்டர் அரே யூஸ் பண்ணுறோம், 2 பூலியன் ஃப்ளாக் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த இஸ் நெகட்டிவ்னு ட்ராக் பண்ணுறோம். இங்கே ஒரு டைம் நியூ ஸ்ட்ரிங்கை. ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்பேஸை நம்ம வந்து எஃபிஷியண்ட்டாக மாற்றலாம். பட் ஸ்டில் திஸ் ஆர் லாட்ஸ் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோட். பார்த்தீங்கன்னா 28 லைன் இருக்குது கோடு. பட் இதை நான் ஒரு 5 லைனில் எழுத முடியும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ப்ளஸ் இன்னும் எஃபிஷியண்ட்டாக எழுத முடியும்னு சொன்னால் நம்ப முடியுமா? அதுதான் நான் பண்ண போகிறேன் இப்போ.
ஓகே, நான் மறுபடியும் இந்த ஒயிட் போர்டுக்கு வரேன். இப்போ நீங்கள் இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா 1 2 3ன்றதை 3 to 1ன்னு மாற்றுறேன். அப்படின்னா என்னன்னா என்னோட லாஸ்ட் டிஜிட் வந்து 1 2 3ன்ற லாஸ்ட் டிஜிட் வந்து என்ன ஆகுதுன்னா அப்படியே அழகாக மூவ் ஆகி ஃபர்ஸ்ட் டிஜிட்டுக்கும் வந்துடுது. ஸோ நம்மளோட ப்ரோக்ராமில் நமக்கு மெயினாக தேவைப்பட வேண்டியது இந்த லாஸ்ட் டிஜிட். கரெக்டாக இந்த லாஸ்ட் டிஜிட் இருந்தாலே போதும். நான் ஒரு புது வேரியபிளில் இந்த லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் ஒன்றா ஆட் பண்ணிட்டே வருவேன். இந்த லாஸ்ட் டிஜிட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த லாஸ்ட் டிஜிட் வருவேன், இதை ஆட் பண்ணுவேன், மறுபடியும் இதை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் இந்த லாஸ்ட் டிஜிட் வருவேன், இங்கே ஆட் பண்ணிடுவேன். இப்படியும் கொண்டு வரலாம் இதை. ஓகே, இது விஷுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. பட் இதை எப்படி ஆக்சுவலாக கொண்டு வர முடியும் அப்படின்னா, இதுக்கு தான் வந்து மேத்தில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். மேத்தமெட்டிக்ஸில் ப்ரோக்ராமிங் ப்ளஸ் மேத்து. அது எப்படின்னா, இப்போ நான் இந்த 123 அப்படிங்கிறத வந்துட்டு 10ஆல் டிவைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன நடக்கும்? 1 times 10 is 10. இங்கே 23 ரிமைண்டர் ஆகும். 10 times 2 is 20. இங்கே 3 ரிமைண்டர் ஆகுது. இதுக்கப்புறம் நம்மளால் ஃபர்தராக போக முடியாது. அப்படி போனால் டெசிமல்லாம் வேணும். பட் we don't need that. ஸோ இந்த லாஸ்ட் டிஜிட்டை கொண்டு வர்றதுக்கு இப்படி ஒரு ரூட் இருக்கு. கரெக்டா? ஸோ இந்த ரூட்டு தான் பார்த்தீங்கன்னா மாடுலஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ் பர்சன்டேஜ் சிம்பிள் அதான் மாடுலஸ். இதை நான் அப்ளை பண்ணேன்னா 3 எனக்கு கிடைக்கும் லாஸ்ட் டிஜிட். இதில் இன்னொன்று நடக்குது. நம்மளோட கோஷன்ட்டில் தான் இதோட ரிமைனிங்கும் வந்துடும். ஸோ என்னோட கோஷன்ட்டில் என்ன இருக்குது? 12. இந்த 12 வந்து இங்கே இருக்குது. ஸோ இதே எப்படி நான் கொண்டு வர முடியும் அப்படின்னா எக்ஸ் பை 10. இந்த ரெண்டு தான் இதோட நியூக்ளியஸ் ஆஃப் த ப்ரோக்ராம் ஆர் கோர் கான்செப்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். ஸோ எக்ஸ் பை 10ன்னு போட்டேன்னா எனக்கு இந்த ரிமைண்டர் வரும். எக்ஸ் பர்சன்டேஜ் 10, அதாவது மாடுலஸ் 10ன்னு போட்டேன்னா என்னோட ரிமைண்டர் வரும். நீங்கள் இதை எந்த நம்பருக்கு வேணாலும் எடுத்து அப்ளை பண்ணி பாருங்கள். இதுதான் கேஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே 120. இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் நம்பர், ரிமைண்டரே வராது. அது எப்படி வரும்னு பார்ப்போம்ப்பா. இப்போ 120 நான் இதே மாதிரியே 10ஆல் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன நடக்கும்? 10 times 12 is 120. ஸோ என்னோட ரிமைண்டர் 0. தட் இஸ் ஸ்டில் த லாஸ்ட் டிஜிட். ஸோ இங்கே உள்ள 0 கவனிங்க, இங்கே உள்ள 0 கவனிங்க, ஸ்டில் த லாஸ்ட் டிஜிட்டு. என்னோட கோஷன்ட்டில் 12 இருக்குது. என்னோட கோஷன்ட்டில் இங்கேயும் 12 இருக்குது. ஃபஸ்ட்டு 2 டிஜிட்ஸ் 12, என்னோட கோஷன்ட்டு 12. ஸோ நீங்கள் என்ன நம்பர் கொடுத்தாலும் இதுதான் இதோட அவுட்புட்டாகவே இருக்கும். ஸோ என்னோட மெயின் கோர் மேத் ப்ளஸ் ப்ரோக்ராமிங்கில் வந்து இது தெரிஞ்சே ஆகணும். இந்த மாதிரி ப்ரோக்ராமை ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு. மாடுலஸ் 10 பை 10. ஓகே ஃபைன். இதை வச்சு நம்ம எப்படி ப்ரோக்ராம் எழுதலாம்? ஓகே, இதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இது எப்படி நம்ம பண்ணுவோம் அப்படின்னா, ரிமைண்டர் ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சி அந்த ரிமைண்டரை வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வருவோம். நம்மளோட ரிசல்ட்டை வந்து ஃபஸ்ட்டு 0 இனிஷியேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ரிமைண்டர் ஆட் பண்ணுவோம் 3. அப்புறம் இந்த கோஷன்ட்டை டிவைட் பண்ணியிருக்கேன்ல, இந்த டிவைட் பண்ண வேல்யூவை மீதி உள்ள வேல்யூவை வந்துட்டு செக் பண்ணிட்டே வருவேன். செக் பண்ணி மறுபடியும் அதுக்கு ஒரு ரிமைண்டர் கண்டுபிடிப்பேன். 12க்கு ரிமைண்டர் வந்து என்ன வரும்னா 2 வரும். இந்த இடத்துல 10ஆல் டிவைட் பண்ணால் மறுபடியும் அந்த 3 + 2 வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவேன்னா 3 times 10 + 2. இதுதான் ஃபார்முலா. ஓகே, ஸோ இது ஏன் இப்படி பண்ணுறேன்னா, நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், நமக்கு ஆன்சர் வந்து 321 வரணும். கரெக்டாக? ஸோ நான் இங்கே வந்து 32 வர வச்சுருவேன். என்னோட ரிமைண்டரை 10ஆல் இந்த இருக்க எக்ஸிஸ்டிங் ரிசல்ட்டோட 10 மல்டிப்ளை பண்ணி என்னோட ரிமைண்டரை ஆட் பண்ணோன்னா 32 வரும். மறுபடியும் 1ஐயும் அதே தான் நான் பண்ணுவேன். 32 times 10 + 1 ஃபைனல் டிஜிட். இது என்ன வரும்? 321. நம்மளோட ரிசல்ட் வந்துருச்சு. இந்த மாதிரி எழுதுறதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இட் லுக்ஸ் க்ளீன் அண்ட் இட் லுக்ஸ் வெரி ஷார்ட் அண்ட் ஆல்சோ யூ டோன்ட் நீட் டு கேர் அபவுட் த நெகட்டிவ் சைன் எனிமோர். இந்த நெகட்டிவ்லாம் ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ரோக்ராமோட இந்த மேத்தமேட்டிக்கே எக்ஸ்பிரஷனே பார்த்துக்கும். நீங்கள் எதுவும் கேர் பண்ண தேவையில்லை. இதுதான் இதோட அண்டர்லைங் கான்செப்ட். ஃபைன், இது வரைக்கும் நல்லா போயிடுச்சு. இப்போ ஃபைனலாக இதை செக் பண்ணுறதுக்கு, இந்த நெகட்டிவ் ரேஞ்ச் அண்ட் பாசிட்டிவ் ரேஞ்ச் செக் பண்ணுறதுக்கு நம்ம இன்ட் 32 மின் வேல்யூ மேக்ஸ் வேல்யூவே அப்ளை பண்ணலாம். பட் இங்கேயும் ஒரு ஸ்மார்ட்டாக இன்னொரு விஷயம் பண்ணலாம். என்னன்னா, இப்போ லெட்ஸே நம்மளோட அவுட்புட் வேல்யூ வந்து 2 1 4 7 4 8 3 6 4 8. ஸோ
இதை விட ஒரு இது ப்ளஸ் வந்துருச்சு அப்படின்னா we are going to get a overflow exception. கரெக்டா? ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்? இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வந்துருச்சு உன் ப்ரோக்ராமில். இப்போ நம்ம இங்கே ஃபார்ம் பண்ணாலும் இந்த நம்பரு, இந்த நம்பரில் இந்த அவுட்புட் வந்துருச்சு அப்படின்னா இதை டைரெக்டாக நம்மளால் செக் பண்ணவே முடியாது. கரெக்டாக? டைரெக்டாக நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஓவர்ஃப்ளோ எக்ஸப்ஷன் அடிச்சு உங்கள் ப்ரோக்ராம் பிரேக் ஆயிரும். ஸோ we have to put a break before that. அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அகைன் இதை அப்படியே ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணணும். ரிவர்ஸ் இன்ஜினியரிங்னா என்னன்னா, இதை ஒரு 10ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களோட ஆன்சர் செட்டு இது வரைக்கும் இருக்கும். கரெக்டாக 4 வரைக்கும் இருக்கும். 10ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா அதே மாதிரியே ரிமைண்டர் 7 கிடைக்கும். இந்த ரிமைண்டர் 7 கூட எனக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படின்னு பார்த்தாலும் சொல்லிடலாமா? ஸோ ஐ எம் நாட் using the output directly against this, but I am breaking down by dividing the number by 10 and also checking whether the last digit is greater than 7 or not. அதே கண்டிஷன் தான் நான் இங்கேயும் அப்ளை பண்ணுவேன். ஒருவேளை என்னோட மின் வேல்யூவில் நான் 10ஆல் டிவைட் பண்ணி என்னோட லாஸ்ட் டிஜிட் இதை விட கம்மியாக இருக்கா அப்படின்னு பார்ப்பேன். ஏன்னா இங்கே கம்மியாக இருக்கான்னு பார்க்கணும், இங்கே அதிகமாக இருக்கான்னு பார்க்கணும். அப்போ தானே ஓவர்ஃப்ளோ. இங்கே அண்டர் ஃப்ளோ வர்றதுக்கு இங்கே கம்மியாக இருக்கான்னு பார்க்கணும், ஓவர்ஃப்ளோ வர்றதுக்கு இங்கே அதிகமாக இருக்கணும். இதுதான் ஓவராலாக நான் சொல்ல வர்றது. மேபி கொஞ்சம் வேகாக இருக்கலாம். இப்போ நான் ப்ரோக்ராம் காட்டுறேன், உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. ரொம்ப ரொம்ப சின்ன ப்ரோக்ராம் இது. இதை டெலீட் பண்ணிடுவோம். அதே நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே நான் காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே ரிவர்ஸ்ட் அப்படின்றதுக்கு ரிசல்ட் செட்டுக்கு இன்ட் ரிவர்ஸ் = 0ன்னு வச்சுட்டேன். ஒரு ஒயில் லூப் எடுத்துக்கிறேன். ஒயில் லூப் எதுக்கு எடுத்துருக்கேன்னா, இதை நான் லூப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 123 12ஆக கட் பண்ணும், 1ஆக கட் பண்ணும், அப்புறம் 0வாக கட் பண்ணும் இல்லையா? டிவைட் பண்ணி அதனால் அந்த ஒயில் லூப் வச்சுக்கிட்டு பாப்னா என்னென்னா ரிமைண்டர். இது ரிமைண்டர்னு வைக்கிறேன். ஸோ என்னோட ரிமைண்டர் பர்சன்டேஜ் மாடலர் சிம்பிளில் கண்டுபிடிச்சிருவேன். அப்புறம் என்னோட எக்ஸை x/10 போட்டுக்கிறேன். ஸோ தட் என்னோட கோஷன்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 12 வர்றதுக்கு நான் இங்கே எக்ஸை மாற்றி ஆகணும், கட் பண்ணி ஆகணும். அப்போ தானே அடுத்த இட்ரேஷன் போகும்போது அதை இன்னும் கட் பண்ண முடியும். x/10 போட்டு வந்தேன்னா 0 ஆயிரும் ஒரு கட்டத்துக்கு மேலே. இப்போ இங்கே தான் நான் சொன்னதுக்கு நடக்கும். இப்போ என்னோட ரிவர்ஸில் மேக்ஸிமம் வேல்யூவை 10ஆல் டிவைட் பண்ணி அது கிரேட்டர் தானே இருக்கா அப்படின்னு பார்ப்பேன். இல்லைனா என்னோட ரிவர்ஸ் மேக்ஸிமம் வேல்யூவாக இருந்து 10ஆல் டிவைட் பண்ணது ரிமைண்டர் கிரேட்டர் than 7 ஆகுன்னு பார்ப்பேன். இங்கே இருக்கிற நான் சொன்ன அதே கான்செப்ட் தான். 10ஆல் டிவைட் பண்ணி என்னோட லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் கிரேட்டர் than 7ஆன்னு பார்ப்பேன். இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் வேல்யூவை தாண்டிடுச்சுன்னு அர்த்தம். சேம் அப்ளை ஃபார் மின் வேல்யூ. ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணி ரிவர்ஸ்க்கு லெஸ்ஸாக இருக்கான்னு பார்ப்பேன். இல்லைனா அது -8 விட இதாகுதுன்னு பார்ப்பேன். இங்கே நான் தப்பாக எழுதிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் இங்கே -8 அப்ளை பண்ணிங்கன்னா இது ரிமைண்டர் -8 விட கம்மியாக போச்சுன்னா we are going for an underflow. நான் இங்கே சொன்ன ஃபைனல் லாஜிக் ரிவர்ஸ்ட் = ரிவர்ஸ்ட் டைம்ஸ் 10 ப்ளஸ் ரிமைண்டர். அப்போ தான் நமக்கு இந்த 123ன்றது என்ன ஆகும்னா 3 32 321 கிடைக்கும் அவுட்புட். இதுதான் இந்த லாஜிக், இந்த லைன். ஸோ ஃபஸ்ட்டு ரிவைஸ்டு 0 இருக்கும்போது 3 மட்டும் தான் இருக்கும் ரிமைண்டரில். அப்போ 3 ஆட் ஆயிரும். அப்புறம் இந்த எக்ஸெட் நம்ம கட் பண்ணிட்டே வரோம் இல்லையா? அப்போ என்ன ஆகும்னா ரிவைஸில் 32 வரும், 3 × 10 + 2 வரும், அப்புறம் 32 × 10 + 1 வரும், 321 வந்துடும். இதுதான் த பெஸ்ட் ப்ரோக்ராம். இது நிறைய பேரால் ஆன் த ஸ்பாட்டில் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. பட் நிறையா இந்த மாடுலஸ் சிம்பிள், டிவைட் சிம்பிள், இந்த மின் வேல்யூ செக் பண்ணுறது, மேக்ஸ் வேல்யூ செக் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டே இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமை கொண்டு வர முடியும். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.